நகரில் உலக மக்கள் எல்லாம் எதிர்பார்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாட்டுத் தொழுவத்தில் இந்த உலக மக்கள் மீட்படைய வேண்டும், பாவத்தில் விடுதலை அடைய வேண்டும், நிம்மதியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் வளமையையும் நோயில்லாத வாழ்வையும் பெற்று இந்த உலகம் மகிழ்வோடு வாழ வேண்டும் என்று சொல்லி பிறந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கிறிஸ்துமஸ் பிறப்பு பெருவிழாவிலும் அதே ஆசீர்வாதத்தை இந்த உலக மக்களுக்கெல்லாம் கொடுக்கும்படியாக இன்றைய நாளிலே இந்த பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு கொண்டு வந்த அந்த எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா மக்களுக்கும் நிறைவாக கிடைக்க எல்லோருக்குமே கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் 2025 புத்தாண்டினுடைய நல்வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நாளிலே அதே எண்ணத்தோடு இந்த திருப்பலி நடைகின்ற இடமும் மாட்டுத் தொழுவத்தைப் போல வடிவமைத்து எல்லா மக்களுக்காகவும் ஏழைகளுக்காகவும் எளியவர்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அந்த இயேசு கிறிஸ்து எல்லா மக்களுக்கும் தொடர்ந்து ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வோடு இன்றைய நாளிலே மாட்டுத் தொழுவத்தினுடைய வடிவத்திலே இந்த திருப்பலி நடைகின்ற இந்த இடத்தையும் நம்முடைய பிரான்சிஸ் இளையோர் இயக்கத்தை சார்ந்ததெல்லாம் தயாரித்திருக்கின்றார்கள். இளையோர்களுக்கு நமது பாராட்டுகளும், பாத்திமா இந்த காஞ்சிபுரம் பங்கை சார்ந்த எல்லா பங்கு மக்களுக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும், மக்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த புத்தாண்டு மகிழ்ச்சியாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்களையும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். எப்பொழுதுமே இந்த பாத்திமா சர்ச் இந்த கோவை மறை மாவட்டத்திலே மிக முக்கியமான ஒரு இடம், பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடுகின்ற ஒரு இடம். அதுவும் இந்த கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நாட்களிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி அன்னை மரியாள் வழியாக ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய நாளிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வர இருக்கின்றார்கள், வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த அன்னையின் வழியாக ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதம் கொடுக்க வருகின்ற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் தொடர்ந்து